Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening. வெல்கம் டு பிரைட்மென்ஸ் காலேஜ். நான் பிரைட்மென்ஸ் காலேஜ் கோஆர்டினேட்டர் ஸ்காடி. எமது பிரைட்மென்ஸ் காலேஜினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மற்றொரு கற்கை நெறியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை எட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கற்கை நெறியை ஆரம்பம் செய்வதற்கு முன்னர் எமது பிரைட்மென்ஸ் காலேஜ் பற்றிய சிறிய அறிமுகம் ஒன்றை வழங்கலாம் என நினைக்கின்றேன். எமது பிரைட்மென்ஸ் காலேஜ் ஆனது ஏழை மாணவர்களிடம் பல பெருமதியான டிப்ளோமா கற்கை நெறிகளை மிக குறைந்த கட்டணத்தில் கற்று எதிர்காலத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் 2020ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனமாகும். அது மாத்திரமன்றி இந்த 5 வருடத்தில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களையும் 20க்கும் மேற்பட்ட வளவாளர்களையும் இங்கிலீஷ், சிங்கள, ஐடி, சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங், மீடியா, ஜெனரல் போன்ற 6 டிபார்ட்மெண்ட்களையும் கொண்டு வெற்றியின் பால் வீறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எமது பிரைட்மென்ஸ் காலேஜ். இதில் ஐடி டிபார்ட்மெண்ட் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள டிப்ளோமா இன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வித் பேசிக் ஐடி என்ற கற்கை நெறியின் 2வது பெற்றுக்குரிய கிளாஸ் இன்று ஆரம்பமாகின்றது. டிப்ளோமா இன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வித் பேசிக் ஐடி என்ற கற்கை நெறியானது பேசிக் கம்ப்யூட்டர் டைப்பிங் மெத்தடாலஜி, மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ், ஜிமெயில், கூகுள் மீட், செட்ஜிபிடி, ஏர்னிங், ஃபைனல் ப்ராஜெக்ட், சோசியல் மீடியா போன்ற 13 கண்டென்ட்ஸ்களை கொண்ட 3 மாத கால கற்கை நெறியாக இது காணப்படுகின்றது. இக்கற்கை நெறியை நடாத்துகின்றார்கள் வளவாளர்களான ரிஹ்மான் ஆசிரியர், அஃப்ரிஜ் ஆசிரியர் மற்றும் அஹ்சான் ஆசிரியர் ஆகியோர். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை அஃப்ரிஜ் ஆசிரியர் அவர்களுக்கு வழங்கி சந்தர்ப்பத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தேங்க்யூ. சார். Okay, thank you. Okay, good evening everyone. நாங்க எங்களோட இந்த லெக்சர்ஸ்ல வந்து இந்த கோர்ஸ்ல நாங்க மெயினா வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட சம்பந்தப்பட்ட பேசிக்கான விஷயங்கள் பார்க்க போறோம். அதுல வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், எக்ஸஸ் இது நாங்க மெயினாக பார்ப்போம். இதோட பேசிக் விஷயங்கள் தான். எங்களோட கோர்ஸ்ல டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து பேசிக்கான விஷயங்கள் தான் இந்த இந்த ஹெட்டிங்ஸ்ல நாங்க பார்க்க போறோம். இது இல்லாம எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்து தரக்கூடிய லிங்க்டின், அதே மாதிரி சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ், அதே மாதிரி ChatGPT, இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஏஐ. இந்த ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த இந்த ChatGPT சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ நாங்கள் இந்த கோர்ஸை நடத்துறதுனால நாங்கள் சில அச்சீவ்மெண்ட்ஸ் அடைஞ்சு கொள்ளலாம், சில முக்கியமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடைஞ்சு கொள்ளலாம். அதில் ஒரு சில விஷயங்களை நான் இன்னைக்கு மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இப்போ இந்த கோர்ஸ்ட எண்டில் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அதாவது எங்களுடைய தொழில் சார்ந்த, அதே மாதிரி எங்களுடைய தகமை சார்ந்த ஒரு விருத்தியை நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். எங்களை செல்ஃபாக எங்களோட அன்றாட தேவைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு, அன்றாட நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் கம்ப்யூட்டர் ரீதியாக, அதே மாதிரி சம்டைம்ஸ் இதில் டீச்சர்ஸ், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியான நேரத்தில் எங்களோட வேலைகளை எங்களோட ஃபீல்டில் நாங்கள்
எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களோட ஜப்பை செஞ்சு முடிக்கலாம் என்ற சம்பந்தமாகவும் எங்களுக்கு இந்த கோர்ஸோட முடிவில் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்களை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்றது, சோஷியல் மீடியா சம்பந்தமாக படிக்கவங்கள அல்லது லிங்க்டின் சம்பந்தமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அதில் எப்படி நாங்கள் ஒருத்தரோட கனெக்ட் பண்ணி எங்களோட ஜப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதிகரித்து கொள்வது, எப்படி எங்களோட ஜப் மார்க்கெட்டில் நாங்கள் எப்படி ஜப்பை தேடிக்கொள்வது, எங்கள்கிட்ட போதிய அளவு ஸ்கில்ஸ் இருந்தாலும் அதை நாங்கள் ஒழுங்காக கன்வே பண்ணிடலாட்டி, அதை நான் இன்னொருத்தருக்கு ஒழுங்காக சொல்லாட்டி என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு ஜப்பை ஒழுங்காக எடுத்துக்கொள்ளாம தான் இருக்கும். இப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எங்களோட ஸ்கில்ஸை நாங்கள் வெளி உலகத்துக்கு காட்ட வேணும்னு சொன்னால் இதில் முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு ஆப் தான் வந்து லிங்க்டின். அப்போ இந்த லிங்க்டின் யூஸ் பண்ணி எங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரொம்பவே அதிகம். இப்படி லிங்க்டின் மாத்திரம் இல்லை, இது மாதிரி நிறைய இருக்குது பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது எங்களுடைய ஜாப் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்காக. அதே மாதிரி எங்களுக்கு கல்விசார் பலன்களும் என்ன செஞ்சு கொள்ளலாம், நாங்கள் இந்த கோர்ஸை படிக்கிறது மூலமாக எங்களுக்கு அடைஞ்சு கொள்ளலாம். கட்டாயம் வந்து இப்போ வேர்ட் ஒரு அன்றாட வேலைகளை செஞ்சு கொண்டது, வேர்டுங்கிறது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். இப்போ நாங்கள் வேர்ட் படிக்கக்குள்ள டீட்டெயிலாக அது என்னென்ன யூஸுக்கு என்ன விடயங்களுக்கு யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி அதை வச்சு நாங்கள் எவ்வாறான விஷயங்களை செஞ்சு கொள்வது, சும்மா சாம்பிளுக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு சிவி கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி லெட்டர்ஸ் டைப் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட், டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் எப்படி நாங்கள் இன்சர்ட் பண்ணுறது, இது மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சு கொள்கிற டைமில் எங்களுக்கு ஒரு ரிசர்ச் செய்கிற டைம் அல்லது ஒரு அசைன்மெண்ட் செய்கிற டைம், ஸ்கூல்ஸ் ஆகிக்கலாம், யூனிவர்சிட்டிஸ் ஆகிக்கலாம், ஒரு ஒரு இடத்துல நாங்கள் எப்படி அதை அப்ளை பண்ணுற சம்மந்தமான ஒரு நாலேஜ் எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸல் யூஸ் பண்ணுற டைமில் எக்ஸலை எடுத்துக்கொண்டு சொன்னால் அது வந்து ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அதாவது அன்றாட கணக்கு தொடர்பான மேத்தமெட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்களை ஈஸியாக செஞ்சு கொள்வதற்காக எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸல். இப்போ எக்ஸல் மட்டும்தான் எங்களோட மெத்தமெட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்களை செஞ்சு கொள்வதை தான் இம்பார்ட்டன்ட் சொன்னால், எக்ஸல் வந்து ஒரு மைக்ரோசாஃப்டால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். அப்படி இல்லாமல் அது தவிர வேறு இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் எங்களோட அந்த ஸ்பெசிஃபிக்கான நோக்கத்தை அடைஞ்சு கொள்வதற்கு ஈக்குது. அதே மாதிரி பவர் பாயிண்ட் எடுத்துக்கொண்டான்னு சொன்னால், பவர் பாயிண்ட் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி நான் செய்கிறது. இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் ஒரு யூனிவர்சிட்டிஸ் ஆகிக்கலாம், ஸ்கூல்ஸ் ஆகிக்கலாம், எங்களோட விஷயத்த ஒழுங்கான முறையில் மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுற டைமில் தான் அது அவங்களுக்கு கூடுதலாக எஃபெக்டிவாக அவங்கள கூடுதல் எஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவங்கள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதை எங்களோட விஷயத்தை உள்வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ பெர்சுவேஷன் சொல்லும், அதாவது ஒரு கருத்தை மற்றவங்களுக்கு திணிப்பதற்கு அல்லது ஒரு கருத்தை மற்றவங்களுக்கு சொல்வதற்காக நாங்கள் அந்த மாதிரியான கட்டுரைகள், அதே மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி அட்ராக்டிவாக செஞ்சு இன்னொருத்தரை கவர்றது, அவங்களுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்து கொடுக்கறது, அதே மாதிரி எங்களுடைய கருத்துக்களை அவங்களுக்கு முன்வைக்கிறது, இதை மாதிரி. அப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் எடுத்துக்கொண்டால் அந்த ஸ்லைட்ஸில் எப்படி கிரியேட் பண்ணப்படணும், இந்த ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்லைட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணப்படணும், இது சம்மந்தமான விஷயங்களை நான் பார்ப்போம். அதே மாதிரி எக்ஸஸ் டேட்டாபேஸ் சம்மந்தமானது மைக்ரோசாஃப்ட்ல வந்து முக்கியமான ஒரு இது ஒன்று தான் எக்ஸஸ்ன்னு சொன்னால் பொதுவாக பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்து வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இவ்வளவு தான் பெரும்பாலும் தெரிஞ்சிக்கிறது. எக்ஸஸ் என்கிறது பெரும்பாலும் அந்த ஃபீல்டில் போராக்களை தவிர மற்றவங்களுக்கு அதை பற்றின பெருசான நாலேஜ்கள் கிடைக்கிறதில்ல. இப்போ எக்ஸஸ் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால், ஒரு டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி அல்லது சாம்பிள் ஆஃப் செட் ஆஃப் டேட்டாவை நாங்கள் என்ன செய்யறதுக்காக கலெக்ட் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட அடிப்படையில் நாங்கள் ஸ்டோர் பண்ணுவதற்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான் எக்ஸஸ். அப்போ எக்ஸஸை வச்சு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம். இப்போ வெப் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டேட்டா பேஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் போகிற டைமில் ஐடி இண்டஸ்ட்ரியில் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது. அப்போ இது இல்லாமல் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக வேறு வேறு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, சிம்பிளாக இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியை ஆக்டிவ் பண்ணி கொள்ளலாம்.
அப்போ நாங்கள் இந்த கோர்ஸ்ட அப்ஜெக்டிவ்ஸ் நாங்கள் இங்கே படிக்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஒரு கோர்ஸ்ட ஓவியாக நான் பார்த்தேன்னு சொன்னால் பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் வரக்கூடிய வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், எக்ஸஸ் இந்த நாளையும் தான் நாங்கள் மெயினாக படிக்க போகிறோம். அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் அட்வான்ஸாக எந்த விஷயத்துலையும் வந்து பிகினிங், இன்டர்மீடியட்லி, அடுத்தது அட்வான்ஸ் இப்படியான தர லெவல்ஸ் சீக்குது. அப்போ நாங்கள் எங்களோட கோர்ஸ் டைட்டிலுக்கு ஏற்ற வகையில் அட்வான்ஸாக போகாமல் பேசிக்கான விஷயங்களை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் இமெயில் அண்ட் லிங்க்டின் ஃபார் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். அப்போ ஒருத்தரோட ஒஃபிஷியல் ரீதியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அப்போ லெட்டர்ஸ் அனுப்புறது அந்த காலமெல்லாம் போயிட்டு இப்போ வந்து இமெயில் சென்ட் பண்ணுறது, அதே மாதிரி லிங்க்டின்ல ஒருத்தர் டச் ஆகிறது. இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான ஒரு வழியாக இந்த இமெயில், லிங்க்டின் போன்ற விஷயங்கள் நிற்குது. இப்போ இதையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஒரு இமெயில் எப்படி ஒரு ஒஃபிஷியலாக, இப்போ லெட்டர்ஸ்லையும் வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ், இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இமெயிலை வந்து எப்படி நாங்கள் ஒஃபிஷியலாக ஃபார்மலாக அனுப்புறது, எப்படி இன்ஃபார்மலாக அதை நாங்கள் யூஸ் பண்ணுறது. இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுற டைமில் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணப்படணும், அதே மாதிரி என்ன மாதிரியான வேர்ட்ஸ், பொலைட்னஸ், அது எண்டிங் எப்படி இருக்கணும், ஸ்டார்ட் ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணுறது, ஒருத்தரை செல்யூட்டேஷன் பண்ணுறது எப்படி இருக்கணும், பொடி எப்படி வரணும். இப்போ இதை மாதிரியான விஷயங்கள் நாங்கள் இமெயில் சம்மந்தமாக படிக்க வைக்கிறோம். அதே மாதிரி இன்ட்ரடக்ஷன் டு ChatGPT இப்போ ப்ரொடக்டிவிட்டி. இப்போ ChatGPTங்கிற நான் நேரத்தோட சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கும் கிட்டத்துலையும் தெரிஞ்சிக்கும் இல்லையா, டீப் சீக்னு வந்து புதுசாக சைனாவால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ இது வந்து அதை மாதிரியான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்டு கிரியேட் பண்ணப்பட்டது ஆரம்பத்தில் ChatGPT. இப்போ இதில் யூஸ் எப்படி, இதில் நாங்கள் எப்படி எங்களோட வேலைகளை இலகுவாக்கி கொள்ளலாம். இப்போ ChatGPTயை பொறுத்தவரையில் அதில் எங்களுக்கு நிறைய வேலைகள் செஞ்சு கொள்ளலாம். ஒரு ரிசர்ச் எடுத்துக்கொள்ளலாம், அதே மாதிரி எங்களோட கோடிங் வேலைகள் செஞ்சு கொள்ளலாம் ஐடி இண்டஸ்ட்ரியாக இருந்தால். அதே நேரம் எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணி எடுக்கிறதாக இருந்தால் நாங்கள் ChatGPT மெசேஜ் பண்ணி என்ன செய்யலாம், எங்களுக்குரிய ஸ்லைட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதை மாதிரியான நிறைய யூசேஜ்கள் எங்களுக்கு இந்த ChatGPT மூலமாக கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்னுக்கு பேசின ஒரு விஷயத்தை நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போமாக இருந்தோம்னு சொன்னால் ஒரு ஓவியமாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஸ்வீட்டில் நாங்கள் சொன்னோம் இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். அப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு சொன்னால் என்ன, அதில் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் சம்மந்தமான ஆஃபீஸ் சம்மந்தமான முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் இதில் பார்க்க வைக்கிறோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இன் எஜுகேஷன் அண்ட் பிஸ்னஸ். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை நாங்கள் யூஸ் பண்ண பேக்கேஜஸை யூஸ் பண்ணுறதன் மூலமாக, நான் எடுத்து சொன்ன வேர்டை யூஸ் பண்ணுறதன் மூலமாக, எக்ஸல், பவர் பாயிண்ட், எக்ஸஸ் இது போன்ற அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுவதன் மூலமாக எங்களுக்கு எஜுகேஷன் ரீதியாக, அதே மாதிரி எங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஸ்னஸ் செய்வதாக இருந்தால் நாங்கள் ஒரு பிஸ்னஸை செய்கிறோம், அந்த பிஸ்னஸ் எப்படி நாங்கள் லேசாக்கி கொள்வது, அந்த பிஸ்னஸ் எப்படி நாங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு வேர்டு அல்லது ஒரு எக்ஸல் அல்லது ஒரு பவர் பாயிண்டை யூஸ் பண்ணி என்ன செய்யறது, அந்த பிஸ்னஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளும். ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தேன்னு சொன்னால் லெட்டர்ஸ் டைப் பண்ணுவதாக, இந்த ஒஃபிஷியல் லெட்டர்ஸ் டைப் பண்ணுவது, அந்த வேர்ட் எங்கள்ட ஒரு பிஸ்னஸுக்காக ஒருத்தருக்கு ஒஃபிஷியலாக கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்குது. அப்போ அந்த டைமில் என்ன செய்கிறோம், நாங்கள் லெட்டர்ஸ் டைப் பண்ணுவதற்காக வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களோட பிஸ்னஸ் நாங்கள் ஒரு ஷாப் வச்சுக்கிறோம் அல்லது ஒரு கடையில் நாங்கள் வேலை செய்கிறோம்னு சொன்னால் என்ன செய்யலாமே, எக்ஸல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி, ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ், கடைக்கு வரக்கூடிய வரவு செலவு, அதே மாதிரி எவ்வளோ திங்ஸ் செல்லாக இருக்குது, எவ்வளோ திங்ஸ் பை பண்ணப்பட்டிருக்குது, அப்போ இதை மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிஞ்சுக்கலாம். ஈவன் நாங்கள் எங்களோட டெய்லி லைஃப்பில் வீட்டில் நாங்கள் செலவழிக்கக்கூடிய செலவுகளை அதில் பதிகிறது. அதே மாதிரி எவ்வளோ வார மாதம், இந்த மாதத்துக்குரிய செலவு இவ்வளோ, வார மாதத்துக்குரிய செலவுகள்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் பண்ணி எங்களோட விடயங்களை டெய்லி லைஃப்பை எங்களுக்கு என்ன செய்யலாம், ஹோம்ல வந்து ஒரு முறைமைப்படுத்தப்பட்ட விதத்தில் இந்த எக்ஸல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி செய்யலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எங்களோட பிஸ்னஸ் எப்படி நாங்கள் மற்ற ஆட்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணுறது, ஒரு பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எங்களோட விஷயங்களை, எங்களோட பிஸ்னஸ் திங்ஸ், எங்களோட மேனுஃபேக்சர் திங்ஸ், அதே மாதிரி நாங்கள் என்னென்ன திங்ஸ் விற்க போகிறோமோ அது விடயங்கள் எப்படி நாங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணுறது. அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் ஸ்லைடை வச்சு நாங்கள் வெறுமனே ப்ரெசன்டேஷன் தான் செய்யணும்ன்றது அவசியம் இல்லை. எங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் அது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நாங்கள் அதை படிக்க டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் வந்து என்ன, எங்களுக்கு எப்படி அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறது,
அதே மாதிரி எப்படி நான் ஒரு வீடியோ அனிமேஷன்லாம் கிரியேட் பண்ணி எப்படி அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் என்ன செய்யறது, டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது. இப்போ ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். இப்போ ஃபோட்டோஷாப் இன்னைக்கு நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி அடாப் ப்ரீமியம் வந்து வீடியோஸ் எடிட்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாம், பவர் பாயிண்ட் டைம் வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் டைம் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்கான பேசிக்கான டூலாக யூஸ் பண்ணலாம். அதில் வீடியோ எஃபெக்ட் எடுக்கிறது, சவுண்ட்ஸ் போடுறது, வீடியோவுக்கு டெக்ஸ்ட் எட் பண்ணுறது, இதை மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையும் எங்களுக்கு பவர் பாயிண்ட்டை நாங்கள் ஒழுங்காக படிப்போமாக இருந்தது சொன்னால், அதற்கான கைடன்ஸ் எங்களுக்கு சரியாக கிடைக்குமா இருந்தால் நாங்கள் பேசிக் லெவலில் ஒரு வீடியோவை அழகாக எடிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் எங்கள்கிட்ட நாங்கள் வளர்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் நாங்கள் நேரத்துக்கு சொன்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கவர்ட், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் எக்ஸஸ், இதுதான் நாங்கள் படிக்க போகிறோம். சரி சரி ஓ ஹலோ. ஓ ஓ ஓகே. அடுத்து வந்து நாங்கள் ஒவ்வொரு ஒரு விஷயமா நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஸ்டார்ட் பண்ண போகிற எங்களுடைய இது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு சொன்னால் நாங்கள் நேரத்தோட சொன்ன மாதிரி தான். ஆஹ் அது வந்து ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்னு சொன்னால் நாங்கள் வேர்டுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் பேசிக் விஷயம் வந்து, வேர்டுன்னு சொன்னால் ஒரு சொல், சரிதானே? இப்ப ஒரு சொற்களோட, சென்டென்ஸோட, ஒரு எழுத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், சரிதானே? நாங்க ஒரு எழுத்தை வந்து ஒரு லெட்டரை வந்து வேர்ட் ஆட் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்த எழுத்தை வந்து மாடிஃபை பண்ணி கொள்ளலாம். இப்ப வேர்ட் ப்ராசஸிங் சொல்லக்குள்ள எங்களுக்கு வேர்டோட சம்பந்தப்பட்ட அந்த வேர்டை பேசிக்காக வச்சு நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ண போறோம், ஒரு சொல்ல பேசிக்காக வச்சு என்னென்ன விஷயங்களை நாங்கள் கிரியேட் பண்ணி கொள்ள போறோமோ அது அவ்வளோத்தையும் இது என்ன செஞ்சு கொள்ளும், உள்ளடக்கி கொள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேரத்தோட சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாம், லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவதற்காக, லெட்டர் அடிப்பதற்காக வேண்டி எங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். இப்போ லெட்டர்லேயும் வந்து ஃபார்மலாக, இன்ஃபார்மலாக. அப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ட் சாஃப்ட்வேரை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தால் எங்களுக்கு அதில் வந்து சைஸ் கொடுத்திருப்பாங்க, லே அவுட். இப்போ நான் வேர்ட் படிக்கக்குள்ள நாங்கள் அதை பற்றி பார்ப்போம் டீட்டெயிலாக. சைஸஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு லெட்டர் டைப் பண்ணுறேன்னு சொன்னா அந்த லெட்டருக்குரிய பேஜ் வந்து லே அவுட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், அதோட மார்ஜின் எப்படி இருக்கணும்ன்றது கொடுத்திருப்பாங்க. அப்போ அதை யூஸ் பண்ணி நான் என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு அந்த லெட்டர்ஸை அடிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி அது இல்லாமல் எங்களுக்கு அசைன்மெண்ட், சின்ன சின்ன அசைன்மெண்ட் செய்கிற வேலைகள் ஆகிக்கலாம், அல்லது ஒருத்தருக்கு ஒரு நோட்டீஸ் அடிக்கிற வேலைகளாக இருக்கலாம். இப்போ நோட்டீஸ் அடிப்பதற்கான என்ன செய்யறது, நாங்கள் இந்த வேர்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எங்களுக்கு நோட்டீஸ் போர்டுகளுக்கு தேவையான விஷயங்களை அடிச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தேவையான டெக்ஸ்ட்டுகளை நாங்கள் என்ன செய்யறது, இதில் யூஸ் பண்ணி கொள்றது. அப்படி இல்லாமல் நாங்கள் நேரத்தோட ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி டேபிள் ஆஃப் கண்டென்ட், இப்போ நாங்கள் உள்ளடக்கம் ஒரு கொப்பியை ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் உள்ளடக்கம் போட்டிருப்பாங்க இல்லையா. உள்ளடக்கத்தை வந்து என்ன செய்யல, நாங்கள் மெனுவலாக வந்து டைப் பண்ணி பண்ணி ஒவ்வொரு பக்கமாக பரட்டி முதலாவது சாப்டர் 1 வந்து என்ன பேஜ் 10 லைக்குது, சாப்டர் 2 வந்து பேஜ் 25 லைக்குன்னு சொல்லி ஒன்றோட பெரட்டி 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 நாங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட் யாரும் அப்படி எழுதுறல. இப்போ அது வந்து ரொம்பவே
வேலை வேலை மிச்சமான விஷயம். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம்னா வேர்ட் சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எங்களுக்கு லேசாக அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆஹ், எங்களுக்கு பேஜ் பார்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி பேஜ் நம்பர்ஸ். இப்போ புக்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர்ஸ் போட்டிப்பாங்க. அப்போ அந்த பேஜ் நம்பர் எப்படி நாங்கள் கிரியேட் பண்ணுறது, எப்படி நாங்கள் ஃபார்மேட் பண்ண பேஜ் பிரேக் யூஸ் பண்ணு. இப்போ சில புக்ஸ் எல்லாம் பார்த்துப்பீங்க, ஸ்டார்ட்ல வந்து ரோமன் நம்பர்ஸில் எழுதிப்பாங்க. ரோமன் இலக்கம் 1 2 3 அதில் வந்திக்கும். அப்புறம் அப்புறம் சாப்டர் 1 ஸ்டார்ட் ஆகக்குள்ள எங்களோட அரபிக் நம்பர்ஸ், இந்த சாரி இந்திய நான் சும்மா யூஸ் பண்ணக்கூடிய டெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. 01 02 03 சொல்லி இந்த டெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப இப்படி எப்படி நாங்க என்ன செய்யறது, வேற வேறையா கொடுக்கறது. ஆரம்பத்துல ரோமன் நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் டெசிமல் நம்பர் எப்படி யூஸ் பண்றது. இப்ப நாங்க சும்மா நீங்க ஒரு இதுல போயிட்டு என்ன செய்யலாம், சும்மா பேஜ் நம்பர்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபூட்டர்ல வந்து 1 2 3 அப்படித்தான் வரும். நீங்க என்னதான் மாத்தினாலும் அந்த ஒன்னை போய் அழிச்சீங்கன்னு சொன்னால் மொத்தமா என்ன செஞ்சிடும், எல்லா நம்பர்ஸும் அழிஞ்சிடும். அப்படியான அப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்க பேஜ் பிரேக் யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் என்ன செய்யறது, பேஜை டிவைட் பண்ணி இவ்வளோ பேஜஸுக்கும் இந்த நம்பர் யூஸ் பண்ணது, இந்த பேஜுக்கு இவ்வளோ இந்த நம்பர் யூஸ் பண்ணது, இந்த பேஜில் ஏபிசிடின் அல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எப்படி நாங்கள் பேஜ் பிரேக்கர்ஸை யூஸ் பண்ணிக்கொள்றது. இதை மாதிரியான விஷயங்கள் நாங்கள் படிக்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி நாங்கள் நேரத்தோட சொன்ன மாதிரி தான் காமன் யூசஸ் நாங்கள் என்னென்னதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் என்ற விஷயத்தையும் நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இதுல எங்களுக்கு சில ஃபீச்சர்ஸ் சொல்லிக்கிறாங்க சும்மா. இம்தியாஸ் ரைஸ்ட் ஹேண்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் விளங்குதா வேர்ட் ஓ அனிமல்? ஓகே, அப்போ எங்களுக்கு நாங்கள் இதுதான் வந்து வேர்ட் சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் இருக்கு. இது வந்து 365 வெர்ஷன். சில உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகலாம். 2016 19 ஒரு 10 7 அப்படின்னு சொல்லி வேர்ஷன்ஸ், ஒவ்வொரு வேர்ஷன்ஸுக்கும் இன்டர்ஃபேஸ் வித்தியாசம். இன்டர்ஃபேஸ்னு சொன்னால் நான் தமிழில் சொல்வதாக இருந்தால் இடைமுகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூசர் வந்து முன்னுக்கூட அந்த ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணினோடனே அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இடைமுகம் தான். அவருக்கு என்னென்ன பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறது, அது மாதிரியான விஷயத்துக்கு தான் நாங்கள் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஈவன் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கொண்டோன்னா வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி டச் பண்ணி உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு வரக்கூடிய அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து நாங்கள் இன்டர்ஃபேஸ் அவருக்கான இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து என்ன, எங்களுக்கு வேர்டில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ். இதை மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு தனித்தனியான இன்டர்ஃபேஸ் அதுக்குரிய ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி. அதே மாதிரி ரிபன் டூல் பார் அண்ட் மெனுஸ். இதில் பாருங்க, ரிபன்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ரிபன்ஸ். இதுக்கு தான் நாங்கள் இப்போ நாங்கள் வேர்ட் சாஃப்ட்வேரை நாங்கள் தனியாக நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் சரி நெக்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் படிக்கும்போது ஒன்றா நாங்கள் என்ன செய்வோம், ரிபன் எது, டூல் பார்ஸ் எது, ஒவ்வொரு டூல் பார் ஒவ்வொரு ரிபனில் இருக்கக்கூடிய மெனூஸ் என்ன, அந்த மெனூஸ் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறது, இது சம்மந்தமான விஷயம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இன்ட்ரடக்ஷன்றதால நான் நார்மலாக சொல்லிட்டு போகிறேன். அடுத்து வந்து கிரியேட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அப்போ நாங்கள் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது, புதுசாக ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதாக இருந்தால், வேர்ட் ஃபைலை கிரியேட் பண்ணுவதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், அது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சேவிங் அண்ட் பிரிண்டிங். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் தான், நாங்கள்
கட்டாயம் சேவ் பண்ணுறது எப்படி, அது சேவ் பண்ணுவதற்கான ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுவதாக இருந்தால் பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, மார்ஜின் எப்படி, ஒரு பிரிண்டருக்குரிய மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது, அதே மாதிரி லே அவுட் எப்படி செட் பண்ணி எடுக்கிறது, இதை மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் இங்கே படிக்கிறோம். அப்போ நாங்கள் வெறுமனே ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில் ஒரு லெட்டரை டைப் பண்ணிவிட்டு அல்லது ஒரு எங்களுக்கு தேவையான ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வைக்கிறது ஒரு பர்பஸாக இருந்தாலும் இன்னொரு பர்பஸ் என்ன வைக்குது, நாங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. அப்போ பிரிண்டிங்கிறதே தனி ஒரு சப்ஜெக்ட், அது வந்து தனி ஒரு கோர்ஸாகவே வைக்குது. இப்போ பிரிண்டர் மெஷின் சம்மந்தம், ஒரு பிரிண்ட் எப்படி எடுக்கிறது, கலர் பிரிண்ட், அதில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, கலர் பிரிண்ட், லேசர் பிரிண்ட், சரிதானே. அப்போ இப்படியான வித்தியாசமான பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ எங்களோட வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில் நாங்கள் செய்யக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எப்படி நாங்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்ள போகிறோம், எப்படி நாங்கள் அதை யூஸ் பண்ணி கொள்ள போகிறோம், இதை மாதிரியான விஷயங்கள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இங்கே பார்க்க போகிறோம். அடுத்த வந்து எங்களோட கோர்ஸில் அடுத்த விஷயம் வந்து எக்ஸல். ஸோ ஓகே, தேங்க்யூ ஹசன் சார். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்தது பார்ப்போம் வந்துட்டு என்னன்னு சொன்னால் நம்மளோட கோர்ஸில் அடுத்த முக்கியமான கண்டென்ட். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் நம்ம செஞ்சிட்டோம். ஸோ நம்மளோட கோர்ஸ்ட டோட்டலான ஒரு ஓவர்வியூ ஒன்று எடுத்துக்கொண்டோம் சார். நமக்கு என்ன செய்யும், உங்களுக்கு நம்ம ஃபியூச்சரில் ஸ்டடி பண்ணிட்டு போகலாம், உங்களுக்கு என்ன செய்யும் மொத்தமான ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். நம்ம என்ன கோர்ஸ் செய்யறோம், நம்ம என்னத்தை படிக்க போகிறோம், கண்டென்ட்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு அப்ரீச், இன்னொரு சார் உண்டு. நான் வந்துட்டு என் பேர் வந்துட்டு அப்ரீச். நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ நாம் வந்துட்டு அடுத்த பார்த்தோம் சொன்னால் வந்துட்டு நம்மளோட அடுத்த கண்டென்ட் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஓகே, எக்ஸல் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் உண்டு. ஓகே, இதில் வந்துட்டு நாம் வந்துட்டு என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ நிறைய டேட்டாஸை வந்துட்டு எக்ஸல் ஊடாக நாம் என்ன செய்வோம் சொன்னால் ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பொதுவாக வந்துட்டு க்ரோசரி ஸ்டோர்ஸுக்கோ இல்லை ஸ்டோர்களுக்கு அப்படி போயிருந்தீங்கன்னு சொன்னால் விளங்குமா உங்களுக்கு, இப்போ ஒரு செவ்வக பொட்டி மாதிரியான ஒரு இது ஒன்று இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. டைப் பண்ணி போடுவாங்க பில்லெல்லாம் அடிக்க போகல. ஸோ அப்படியான டைமுக்கு வந்துட்டு நிறைய டேட்டாஸோட ஒர்க் பண்ண போகல வந்துட்டு என்ன செய்வோம் சொன்னால் நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணுவோம் சார். ஓகே, அதில் வந்துட்டு நாம் வந்துட்டு நிறைய ஃபார்முலாஸோட ஒர்க் பண்ணுவோம். அதில் வந்துட்டு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. இப்போ என்னன்னு சொன்னால் சம் வந்து இருக்குது, இப்போ கூட்டுறது இருக்குது, இப்போ அதே போல் கழிக்கிறது வாங்குறது எல்லாம் வந்துட்டு என்ன செய்வோம் சார், நாம ஃபார்முலாஸோட ஒர்க் பண்ணுவோம். ஓகேயா, இதுல வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும், அப்படியான சில விஷயங்கள்லாம் இதுல இருக்குது. ஸோ இதுல முக்கியமான ஃபீச்சர்ஸ்னு பார்க்க போகல நாம. இதுல நிறைய டேட்டாஸோட நாம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க போகல. என்ன செய்வோம், இதுல வந்துட்டு கிராஃப்ஸ் இருக்கும், சார்ட்ஸ் இருக்கும். இது வந்துட்டு எக்ஸல் வந்துட்டு இன்றைக்கு டேட்டா சயின்ஸ் இந்த ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்கு. அதுல வந்துட்டு எக்ஸல் வந்துட்டு மிச்சம் பாரிய கண்ட்ரிபியூஷன் பண்ணுது வந்துட்டு டேட்டா சயின்ஸ். மற்றது வந்துட்டு நிறையவே எக்ஸல்ற தேவைகள் இருக்கு. எக்ஸல் வந்துட்டு எந்த ஃபீல்டில் வந்துட்டு எக்ஸல் வந்துட்டு நிறைய இருக்குது. நாம எக்ஸல்ல மட்டுமே ஒரு தனி கோர்ஸாகவே செய்யலாம், அவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது வந்துட்டு எக்ஸல்ல. அது மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஐயோட சம்பந்தமான விஷயங்கள்ல டேட்டா ப்ரெடிக்ஷன், டேட்டா மைனிங், அப்படி நிறைய விஷயங்களோட என்ன செஞ்சுன்னா எக்ஸல் வந்துட்டு தொடர்புபடுது. இப்போ எக்ஸல் மட்டுமே ஒரு தனி குவாலிஃபிகேஷன் என்ன செய்யலும் ஒரு ஆளுக்கு டெவலப் பண்ணலாம். இப்போ ஏஐ, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்றைக்கு என்ன செய்யுது, இன்றைக்கு அதுதான் வேர்ல்டில் நம்பர் ஒன் ஃபீல்டாக இருக்குது. அதை வந்துட்டு மிச்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற ஏரியா உண்டு இன்றைக்கு உலகத்தில். ஓகே, ஸோ அப்படியான சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யும் சார், நமக்கு வந்துட்டு எக்ஸல் வந்துட்டு மிச்சம் கட்டாயமே தேவை.
அதே போல இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு ஒர்க் எங்க சரி ஒரு ஸ்டோர்லயோ இல்ல ஒரு சின்ன சின்ன ஷாப்ல உங்களுக்கு என்ன செய்யலாம், வேலைகளுக்கு போடுறதுன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸல் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தா என்ன செய்யலாம், வேலைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஓகேயா? அது வந்துட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட் சொன்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, பவர் பாயிண்ட் சொன்னா என்ன விஷயம் சொன்னா, இன்றைக்கு நம்ம வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் செய்யறதால நம்மளோட கோர்ஸ்ல இருக்கிற ஒரு இதுல வந்துட்டு என்ன செய்வோம், ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு போவோம். ஓகே, மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வந்துட்டு நம்மளோட 3வது கோர்ஸ் இம்பார்ட்டன்டான கண்டென்ட். இது வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் அப்ளிகேஷன். அதாவது இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க சில கம்பெனிஸ் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அதுகளை வந்துட்டு மார்க்கெட் பண்றதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ்ல வந்து போட்டு அவங்களோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணி என்ன செய்வாங்கன்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருக்கலாம், ஒருத்தர் ஒரு போர்டுக்கு பக்கத்துல நின்னுட்டு என்ன செய்வாரு, இந்த இதுல வந்துட்டு இந்த இது இருக்கு, இப்படியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, இப்படி கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அந்த டைமுக்கு அந்த சந்தர்ப்பத்துல தான் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ள ஒரு ஆளா இருந்தாங்கடா நீங்க, இப்போ உங்கள 10 பேரோட உங்களுக்கு நல்லா செய்யலாம். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு என்ன செய்யலாம், மார்க்கெட் பண்ணலாம். உங்களுக்கு முன்னுக்கு ஒரு 10 ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா நீங்க பவர் பாயிண்ட்ல ஸ்லைடை போட்டு என்ன செய்யலும், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலும். ஓகே, அந்த அந்த டைம்ல வந்துட்டு என்ன செய்யலும், ஒரு மார்க்கெட்டிங்கான அஹ், ஒரு குவாலிஃபிகேஷனா வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைடு உங்களால செய்யலுமா இருந்தா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அவ்வளோத்துக்கு. ஓகே, இதோட இதுல வந்துட்டு நீங்க நிறைய விஷயங்கள் செய்யலும். அதுல வந்துட்டு உங்களுக்கு விரும்பின மாதிரி அது ஒரு உங்களுக்கு communication skill போலன்னு உங்களோட presentation நீங்க இன்னும் நல்லா உங்களால meet பண்ண மாதிரி என்ன செய்யலாம், உங்களுக்கு நல்லாவே ஆடியன்ஸ்ல கனெக்ட் ஆகலாம். ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இன்னைக்கு தேவைக்கு. நீங்க ஐடி ஃபீல்ட்லயோ ஐடி ஃபீல்ட்லயோ எனி அந்த ஒர்க் பண்றதுக்கு நீங்க உங்களை பத்தி கொள்ளணும்னு சொன்னா உங்கள்ட்ட நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் கட்டாயம் இருக்கணும். இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்கில் லெவல்ல எதுவுமே இல்ல, கம்யூனிகேஷன் உங்கள்ட்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீங்க என்ன செய்யலாம், நிறைய இடத்த சர்வை பண்ண மாதிரி இருக்கும். எங்கேஜ்டா இருந்து அவங்களோட எங்கேஜ்டா வச்சுக்கலன்ற அதுக்குரிய நுட்பங்கள் எல்லாத்தையும் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்வோம் நாம மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் புக்ல நம்ம படிப்போம். ஓகே, அதே போல நம்ம நம்மளோட கோர்ஸ் இன்னொரு முக்கியமான கண்டென்ட் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் சொன்னாங்க. இது வரைக்கும் 3 பார்த்திக்கிறோம், மைக்ரோசாஃப்ட் பார்த்திக்கிறோம், எக்ஸல் பார்த்திக்கிறோம், பவர் பாயிண்ட் பார்த்திக்கிறோம். ஸோ 4வது முக்கியமான கண்டென்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ். ஓகே, மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் என்னன்னா அது ஒரு டேட்டா பேஸ் அப்ளிகேஷன். ஓகே, இதுவும் வந்துட்டு என்னன்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்துட்டு மேனேஜ் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து. ஸோ வாய்ஸ் கிளியர் இப்போ ஓகேவா? இது கிளியர் நவ்?
இல்ல சார். கேக்குதுங்களா? ஓகே ஓகே சரி. ஸோ டேட்டா பேஸ் அதாவது நிறைய டேட்டா வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைஸா வச்சு கொள்றது என்ன செய்வாங்கன்னு சொல்லி நாம என்ன டேட்டா பேஸ் அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் சாஃப்ட்வேர் வந்து நாம என்ன செய்யணும் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? இதுல வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்ப நீங்க நிறைய டேட்டா வந்து வச்சிருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு கால் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுல இதுல வந்துட்டு உங்களால இது நீங்க மோஸ்டா நாம வந்துட்டு எக்ஸஸ்ல வந்துட்டு டேபிள்ஸோட வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுல வந்துட்டு உங்களால ஃபார்ம் கிரியேட் பண்ண முடிய மாதிரி இருக்கும் நம்மளால. அதே போல ரிப்போர்ட்ஸ் ஜெனரேஷன் அப்படி வந்துட்டு நிறைய விஷயம் நம்மளால என்ன செய்யலும் செஞ்சு கொள்ளலாம். இப்போ நீங்க நிறைய டேட்டா இருக்க போக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு எது என்ன நம்மளால என்ன செய்யலாம் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆர்கனைஸா நமக்கு விளங்குற மாதிரி எடுத்துக்கொள்றதுக்கு தானே செய்வோம் சார். நம்ம வந்துட்டு டேட்டா பேஸ் எக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு நிறைய டேட்டாஸ் இருக்க போகல அதை வந்துட்டு நம்ம ஒரு ஆர்கனைஸாக நமக்கு ஈஸியான முறையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதை நமக்கு வியூ பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்வோம் சொன்னால் நம்ம டேட்டா பேஸ் எக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். அதே போல் வந்துட்டு நம்ம அடுத்தது நம்மளோட முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் வந்துட்டு இமெயில். இமெயில் நீங்கள் லாட் ஆஃப் பீப்புள் நீங்கள் என்ன செய்வீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இமெயில் தானே. ஸோ இமெயில் வந்து தமிழால் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம சொன்னால் என்ன செய்யும் மின்னஞ்சல் அர்த்தம். ஸோ மின்னஞ்சல் நம்ம பார்த்திப்போம். ஆனால் நீங்கள் மோஸ்ட்டாக எல்லாரும் ஃபெமிலியராக இருப்பீங்க இமெயில்னு சொன்னால் நம்ம அந்த ஜிமெயில் கிரியேட் பண்ணுறது தான் நமக்கு ஞாபகம். டக்குன்னு ஒரு ஃபோன் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் என்ன செய்வோம் ஒரு ஜிமெயில் ஒன்று லாகின் பண்ணாமல் நமக்கு ஒரு எதுவுமே யூஸ் பண்ணல மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இமெயிலுங்கிறது இமெயில் ஒரு பார்ட் தான் ஜிமெயில். அதே போல் நிறைய இமெயில் வெரைட்டிஸ் இருக்குது. யாஹூ மெயில் இருக்குது, அவுட்லுக் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் ஒவ்வொரு நிறைய நிறுவனங்கள் என்ன செஞ்சிருக்கு அதுக்குரிய யூனிக்கான இமெயில் வெரைட்டிஸை வச்சிருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு நாம் ஜிமெயிலை தான் மெயின் கண்டென்ட்டை நாம் இதில் எடுத்து படிப்பேன். சரி, அன்றைக்கி ஜிமெயில் தான் வந்துட்டு ஓவர் த வேர்ல்டு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதில் வந்துட்டு நம்ம அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் அது எப்படி ஹேண்டில் பண்ணுற எப்படி ஒரு ஒஃபிஷியலான கம்யூனிகேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணுற அதுக்குரிய டெக்னிக்ஸ் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வோம் சொன்னால் நாம் நம்மளோட கோர்ஸில் அதாவது டைம் வரப்போக்கில் என்ன செய்வோம் நாம் படிப்போம். ஓகே, ஸோ இப்போ நாம் அதுக்கு இப்போ நான் டக்குன்னு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னேன். எப்படின்னு சொன்னால் நம்ம இமெயில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுமென்னு சொன்னால் இப்போ நாம் வாட்ஸ்அப் வந்துக்கு பொதுவாக கூட்ட நண்பர்களோட பேசுகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்குன்னு செய்வோம்னு சொன்னால் பொதுவாகவே நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே இது ஒரு ஒஃபிஷியலான கனெக்ஷன் ஒரு ஒஃபிஷியலான கன்வர்சேஷன் ஒன்று நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு என்ன செய்வோம்னு சொன்னால் நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம அவடத்தை தான் நம்ம என்ன செய்வோம் ஜிமெயில் யூஸ் பண்ணுவோம். இப்போ அப்போ நம்ம வந்துட்டு நண்பனோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளோட பேசுறதுக்கு நம்ம ஒரு பிரின்சிபல் நம்மளுடைய ஸ்கூலோட பிரின்சிபல் ஆளோட பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதே போல தான் வாட்ஸ்அப் கன்வர்சேஷனுக்கும் ஒரு இமெயில் கன்வர்சேஷனுக்கும் வித்தியாசம். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கனெக்ட் ஆகிறா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். அதே இது ஒரு ஒரு பிரின்சிபலோடைய ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களோட என்ன செய்யலாம் அப்படி வாட்ஸ்அப்பில் வைத்து மெசேஜ் போட்டேன்னு என்ன அது ஒரு ஒஃபிஷியல் ஒரு அழகான விஷயமா இருக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஒஃபிஷியல் கன்வர்சேஷனுக்காக நம்ம வந்துட்டு ஜிமெயில் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு எப்படியான என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்காது இல்லை அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறேன்னு நம்ம அந்த டைம் வரப்போக்கில் பார்க்கலாம். ஓகே, அதே போல் நம்ம முக்கியமான இன்னொரு விஷயம் படிப்போம் லிங்க்டின். லிங்க்டின் தான் வந்துட்டு இன்னைக்கு ஓவர் த வேர்ல்டு வந்துட்டு எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் மெயின்லி வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் we have to நமக்கு லிங்க்டினை பற்றி என்ன ஒரு ஐடியா ஒன்று இருந்தால் செய்யும். லிங்க்டின் நிறைய வேலைகள் கிடையாது. அதாவது ஒரு ஜாப் மார்க்கெட் ஒன்று தான் லிங்க்டின். அதில் வந்துட்டு நமக்கு நம்மளோட ஸ்கில்ஸை வச்சு நம்ம வந்துட்டு நிறைய வேலைகளுக்கு நாம முந்தைய காலமாக ஒவ்வொரு ஸ்டோராக ஒவ்வொரு
தேவையில்லை. ஒவ்வொரு கம்பெனிஸ் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்துட்டு லிங்க்டின்ல வந்துட்டு என்ன இருக்கும், அவங்க வந்துட்டு போஸ்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தெரிஞ்சால் தேவை, எங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் டாக்குமெண்ட்ஸோட ஹேண்டில் பண்ண முடியாது தேவை, அதே போல சோசியல் மீடியா ஹேண்டில் பண்றாங்க தேவைன்னு என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து போஸ்ட் போடுவாங்க. அவங்களால எங்களுக்கு ஆள் தேவை ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுவாங்க. அந்த டைம்ல வந்து சார் என்ன செய்யறாங்கன்னா சவுண்ட் பின் கிளியர் இல்லாமல் இருக்குது. ஓகே இப்ப கிளியரா? இது கிளியர்னா இப்போ ஓகேவா? Yes, sir. ஓகே கிளியர். ஆடியோ கிளியர் இல்லைன்னு கட்டாயம் செட்ல போடுங்க. ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ லிங்க்டினை பற்றின ஒரு ஐடியா ஒன்று நமக்கு இருந்துன்னு சொன்னா என்ன செய்யலாம், நமக்கு இப்போ நிறைய வேலை ஒர்க்ஸ் வந்துட்டு வீட்டில இருந்தே செய்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கு அந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி ஃபைன் பண்ற அப்படின்ற ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு என்ன நம்ம லிங்க்டின் நாம வந்துட்டு அப்படியோ சின்ன சர்ச் ஒன்று பண்ண போக்குள்ள நமக்கு என்ன செய்யலாம், அந்த ஐடியாவை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே அதே போல தான் இன்னொரு விஷயம், செட் ஜிபிடி. அடுத்த கண்டென்ட் செட் ஜிபிடி வந்துட்டு இன்றைக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் யூசிங். இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரி, அதாவது டெக்னாலஜி வேர்ல்டில் வந்துட்டு செட் ஜிபிடி தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அன்னைக்கு மாறிடுச்சு. யாரை பார்த்தாலும் சரி, எங்க படிக்கிறவங்கள பொதுவாகவே என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்போ லாட் ஆஃப் பீப்புள் யூசிங் செட் ஜிபிடி. ஸோ நீங்கள் மீம்ஸ் அது கூட பார்த்துருக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் அந்த டீச்சர்ஸ் டேக்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஹாப்பி அப்படின்னு போட்டு செட் ஜிபிடி எல்லாம் எட் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ செட் ஜிபிடி வந்துட்டு என்னன்னு சொன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது ஒரு ஏஐ பவர் செட் பாட். ஸோ அதை வந்துட்டு அதுக்கிட்ட வந்துட்டு நம்ம எப்படி நமக்கு தேவையான விஷயங்களை எப்படி நம்ம அதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணி நமக்கு சரியான ஆன்சர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு தேவையான பிரைன் ஸ்டோமிங் பண்ற எல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம், நம்ம இந்த செட் ஜிபிடியை சரியான முறையில் அதோட கனெக்ட் ஆக தெரிஞ்சுன்னா அது நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு என்ன செய்யும், அது செலுத்திடும். சமரைஸ் பண்றதா இருக்கலும், அதே போல டாக்குமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங்கா இருக்க எல்லாமே லாட் ஆஃப் ஒர்க்ஸ் செட் ஜிபிடியால என்ன செய்ய முடியுமா இருக்கும். ஸோ செட் ஜிபிடியும் வந்துட்டு தெரிஞ்சு என்ன செய்யலாம், நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளோட ஓனாவே நாம செஞ்சு கொள்ளலாம். ஸோ செட் ஜிபிடி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, செட் ஜிபிடி மூலம் எப்படியான விஷயங்கள் நமக்கு எடுத்துக்கொள்ளலாம், செட் ஜிபிடி எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்றதையும் என்ன செய்யலாம், நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே அதுவும் நம்மளோட முக்கியமான ஒரு கண்டென்ட். ஸோ நாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் வந்துட்டு நம்மளோட கோர்ஸ்டோ இவா வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸாக வந்துட்டு வேர்ட் பார்த்திக்கிறோம், அதே போல் எக்ஸல் பார்த்துருக்கிறோம், அதே போல் பவர் பாயிண்ட், அதே போல் எக்ஸஸ், அதே போல் இமெயில் அண்ட் லிங்க்டின் அண்ட் செட் ஜிபிடி. ஸோ அதே போல் இன்னும் நிறைய நம்மளோட கோர்ஸில் வந்துட்டு நாம் வந்துட்டு சில விஷயங்களை வச்சுக்கோம். அதே போல் நம்ம மீட் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ஒஃபிஷியல் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் எப்படி அட்டம் பண்ற அப்படியான விஷயங்களும் நம்மளோட கோர்ஸ்ல இன்னமும் இருக்குது. அதே போல் நம்ம வந்துட்டு இன்னும் நம்ம எட் பண்ணி இந்த மாதிரில வந்துட்டு சோஷியல் மீடியாவை வந்துட்டு எப்படி நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் சைடாக நம்ம அதை பார்க்கலாம் என்றதுக்கான ஒரு ஐடியாஸையும் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த கோர்ஸில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அதே போல் வந்துட்டு நாம் வந்துட்டு நம்மளோட இந்த கோர்ஸ் எண்டிங் டைமில் வந்துட்டு நம்ம ஓவராலாக ஃபுல்லாக ஸ்டடி பண்ணதில் லேர்ன் பண்ணதுலேருந்து நம்மளோட 3 மாத கண்டென்ட் நாம் என்னென்ன பார்த்தோமோ அது அவ்வளோத்துலேயும் இருந்து என்ன செய்யும் ஒரு நாம ஒரு நம்ம என்ன லேர்ன் பண்ணோமோ ஒரு எக்ஸிகியூஷன் ஒன்று பண்ணி பார்த்தா தான் ஓகே நமக்கு இந்த விஷயங்கள் செஞ்சிருக்கோம், நம்ம இந்த கோர்ஸ் இதை வந்துட்டு செஞ்சிருக்கோம்.
நம்ம பயன்படுத்திக்கணும். நமக்கு தெரியும் இந்த விஷயம், நம்ம நம்ம இந்த விஷயத்த செய்யணும், என்ன செய்யணும், அதோட எவாலுவேட் பண்றது என்ன செய்யணும். நாம ஏதாவது ஒரு லைக் எக்ஸாம் பண்ற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு ஒரு project ஒண்ணு நாங்க ready பண்ணி என்ன செய்வோம் சொன்னா, கடைசியா அதை வந்து என்ன செய்வோம் நாம இப்போ நம்மட கோர்ஸ் முடிய போகல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட் உண்டு. இப்போ கிளியரா வாய்ஸ்? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ நாம என்ன படிச்சிருக்கோமோ, அஹ் நம்மளோட ப்ரொஜெக்ட், அதாவது நம்மளோட கோர்ஸில் 3 months வந்துட்டு நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம என்னென்ன விஷயங்களை கெயின் பண்ணிட்டு இருக்கோமோ அது அவ்வளோத்தையும் ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக வந்துட்டு நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்வோம். ஸோ அந்த ப்ரொஜெக்டை கூட அதே போல் நம்ம சிவி எல்லாம் எப்படி ரெடி பண்ணுற, எந்தெந்த சோர்ஸ் இருக்கு ஒரு நல்ல சிவி ரெடி பண்ணுறதுக்கு, நம்மளோட ஜாப் மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிவி எப்படி ரெடி பண்ணலாம்ன்றதையும் நாம் என்ன செய்வோம், நம்மளோட கோர்ஸில் நிறைய விஷயங்கள் செல்வோம். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை செஞ்சுட்டு முடிக்க போகலே உங்களுக்கு ஐடி ஃபீல்டோட ஐடிக்குள்ளே இதெல்லாம் இருக்குது, அட்லீஸ்ட் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஐடி திங்ஸை வச்சு சரி நமக்கு என்ன செய்யலாம், ஒரு வேலைக்கு ஒரு பேசிக்கான வேலை ஒன்றுக்கு சரி போகிறதுக்கு மாதிரியான ஒரு செட்டப்பை நாம் இன்ஷால்லா ரெடி பண்ணுவோம். ஓகே, அது நம்ம ஓவராலாக கடைசி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சு நம்மளோட கோர்ஸை வந்துட்டு முடிப்போம். அதனூடாக லாஸ்ட்லி வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா நம்மளோட பிரைட் மைண்ட்ஸ் காலேஜால் வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 2 months அப்படி தான் நம்மளோட கோர்ஸ் வந்துட்டு டைம் லைன் எடுக்கும். நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ மோட்டிவேட்டட் இருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட கோர்ஸை வந்துட்டு ஒரு எங்கேஜான கோர்ஸாக வந்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் இன்றைக்கு செய்கிறதால நாம் வந்துட்டு எல்லாத்தையும் நம்மளோட கண்டென்ட்ஸை பற்றின ஓவரால் ஐடியாவை எடுத்திருக்கிறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் சைடில் வந்துட்டு ஐடி ஃபீல்டில் வந்துட்டு ரன் ஆக ரெடி ஆகிற ஆக்களாக இருந்தேன்னு சொன்னால் இந்த கோர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு மிச்சமே பெனிஃபிஷியலாக இருக்கும். வித்தின் 2 to 3 months என்ன செய்யலாம், இந்த கோர்ஸை முடித்து நல்ல ஒரு ஐடியாவை எடுத்து நல்ல ஒரு ஐடி ஃபீல்டுக்கு தயாரான ஒரு ஆளாக எந்த ஒரு ஓகே வி கேன் ஹேண்டில் வித் தீஸ் திங்ஸ், நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வச்சு நம்மளை மேனேஜ் பண்ணி கொள்ளையில மாதிரி இந்த கோர்ஸ் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட்டாக வரும்னு இன்ஷா அல்லாஹ் செல்லலாம். ஓகே, ஸோ இஃப் எனி ஒன் ஹேஸ் எனி கொஷின்ஸ் கேன் ஆஸ்க். யாருக்கும் கேள்விகள் இருந்தால் என்ன செய்யலாம், கேட்கலாம். எனி டவுட்ஸ் என்ன மாதிரி என்னன்னு சொன்னால் கேளுங்க. ஸோ இன்றைக்கு இன்ட்ரடக்ஷன் பார்ட்ன்றதால வந்துட்டு நாம ஓவராலாக நம்மளோட கண்டென்ட் இதுதான், இதை நம்ம கவர் பண்ண போகிறோம் என்றத ஒரு ஓவரால் ஐடியா பேசியிருக்கேன் இன்றைக்கு. அதே போல் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு லெக்சர் ஃபைனல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு யூடியூப்ல அவைலபிளாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு பிரைட் மைண்ட்ஸ் காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான பர்சனல் லிங்க்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சார் இந்த கோர்ஸ் படிக்கிறது ஏதாவது லேப் அப்படி என்ன வேணுமா? இல்லை, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவங்களுக்கு நிறைய விஷயம் உங்களால கற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட இல்லைன்ற பிரச்சனை இல்லை, இல்லாட்டி பிரச்சனை இல்லை, இருந்தா தான் செய்யணும்னு இல்லது. உங்களை இல்லாம உங்க ஃபோன்லேயே மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்குது, எல்லா எல்லா மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு பிளே ஸ்டோர்லையும் இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர்லையும் இருக்குது. உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஃபோன்லேயே. அதனூடாகவும் நீங்க ஒர்க் பண்ண பிரச்சனை இல்லை. ஒரு ஓகே சார். லேப்டாப் ஒரு பிசி கட்டாயமில்ல. ஓ, சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபைடான சர்டிஃபிகேட் வந்து பிரைட் மைண்ட்ஸ் காலேஜால
வழங்கிட்டு இருக்காங்க. பிரைட் மைண்ட்ஸ் காலேஜ் வந்துட்டு மிச்ச நாள் ரன் ஆயிட்டு இருக்கு. நாங்கள் வந்துட்டு ஏர்லியாகவும் ஒரு பெட்ஜுக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறோம். நாங்கள் இது வந்துட்டு நெக்ஸ்ட் பெட்ஜ் நீங்கள். ஸோ உங்களுக்கும் சர்டிஃபிகேட் அவங்க கோர்ஸ் முடிஞ்சதோட வந்துட்டு அந்த ப்ரொஜெக்டோட அப்படியே சேர்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வந்து இ சர்டிஃபிகேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் இ சர்டிஃபிகேட் தான் தருவோம். என்ன சொன்னால் இப்போ இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் 3000 ஆஃபர் பண்ணிக்கிறோம். அப்படி உங்களுக்கு ஃபிசிக்கலாக சர்டிஃபிகேட் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதுக்குரிய பேமெண்ட்டை கட்டினேன்னு சொன்னால் அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் போட்டு விடுவோம். அப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு 1000 ருபீஸுக்குள்ள தான் போகும். அப்படின்னா நாங்கள் ஒரு ஃபைல் ஒன்றில் போட்டு சேஃபான முறையில் தான் நாங்கள் சர்டிஃபிகேட் அனுப்புவோம். என்ன சொன்னால் அந்த அதில் கியூஆர் இருக்கு தானே, இப்போ அந்த கியூஆர் தான் இந்த ஆன்லைன் வெரிஃபிகேஷன். இப்போ அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணதன் மூலமாக உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் எங்களோட வெப்சைட்டில் போடுவோம். அப்போ அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி பார்த்தா நீங்கள் யார், உங்களோட மெயில், உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அதில் போட்டிருப்போம். எங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த பிரைட் மைண்ட்ஸ் காலேஜில் தான் டிப்ளமா இன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வித் பேசிக் ஐடி இந்த கோர்ஸை படிச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயங்களை வந்து அறிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு எவ்வளோ மாதிரி சார் கட்டுறோம் நாங்கள்? அப்படி உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவைன்னு சொன்னால் நீங்கள் 1000 ருபீஸுக்குள்ள தான் வரும். அப்படி போஸ்ட்டில் போடுறேன்னு சொன்னால். ஓகே சார். அது லாஸ்டே தானே இந்த கோர்ஸ் படிச்சு முடிய கூட தான் சார் அது. ஓ எஸ் எஸ். ஓகே. வேற என்ன சார் டவுட் இருக்குதா? அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ ரமலான் மாதம் என்பதால் கொஞ்சம் டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டி தான் இருக்குது. இன்றைக்கெலாம் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணும் பொழுது 10:30 ஆகிட்டு. நம்ம வந்து அடுத்த கிளாஸ் நாளைக்கு வந்து நம்ம 10 நான் அந்த வளமையாக போகிற மாதிரி தான் லிங்கை போடுவோம். 10:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்போ எல்லாருமே வந்து அந்த டைமிங்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலுங்க. இந்த மந்த் மட்டும் அப்படி நடக்கும். அதுக்கு பின்னால் வந்து ரமலான் மாதத்துக்கு பின்னால் வந்து நம்ம வளமையான அந்த டைமுக்கே போட்டோம்னா ஓகே. இதில் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. அப்போ நீங்களும் கொஞ்சம் இந்த இஸ்லாமிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவ் ஒன்று தரீங்கன்னு நினைக்கிறோம். ஓகே. வேற என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லாட்டி கிளாஸ் வந்து நம்ம எண்ட் பண்ணலாம். நோட்ஸ் வந்துட்டு அதாவது நம்ம நடக்கிற ஒவ்வொரு லெக்சரையும் கிளாஸஸையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன செஞ்சோம்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் அது அப்படியும் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் யூடியூப்ல வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான பர்சனல் லிங்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்கள் அதனோட திரும்ப ரீகேப் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நம்ம தியரிஸை பார்க்க நம்ம வந்துட்டு நம்ம நிறைய தியரியை வச்சு ஒன்றும் செய்ய போறல. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்றோமோ அப்பதான் நமக்கு என்ன செய்யும் அந்த ஐடியாஸ் வந்துட்டு எடுக்கும். இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ வச்சுட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிற கஷ்டமா இருக்கு நம்ம. ஸோ மிஷின்ஸோட எல்லாத்தையும் ஒர்க் பண்ணோம்னா உங்களுக்கு நிறைய ஐடியா வந்துட்டு கிடைக்கும். இப்போ மிச்சம் பேர் கேட்குறீங்க சர்டிஃபிகேட் போஸ்ட்டில் போடுறதுக்கும் இ சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி. அப்போ இ சர்டிஃபிகேட் சொன்னால் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு இமெயிலுக்கு அல்லது உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் அனுப்புவோம். இப்போ அதை வந்து நீங்கள் உங்களோட ஊர்லேயே வந்து ஹை குவாலிட்டியில் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் போஸ்ட்டில் போடுறோம்னா அதே தான். இப்போ நாங்கள் போஸ்ட்டில் போடுற அதே சர்டிஃபிகேட் தான் நாங்கள் போஸ்ட்டில் போடுவோம். வேற ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை அது.
ஓ இப்போ உங்களுக்கு இ சர்டிஃபிகேட் வந்துக்கு அஹ், நல்ல குவாலிட்டியாக வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். அதுக்குரிய மெட்டீரியல்வே தேவைப்படும். ஸோ அதை ஃபைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் அப்படி சர்ச் பண்ணி எடுத்துக்கணும்னு நீங்கள் இமெயில் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸை வந்துட்டு என்ன செய்யலாம், பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதே போல் நோட்ஸ் வந்துட்டு வேணும்னு சொன்ன நாம வந்துட்டு வில் ஷேர் த நோட்ஸ் ஆல்சோ. ஓகே, நம்ம வந்துட்டு நோட்ஸும் இன்சர்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த விஷயம், இந்த சர்டிஃபிகேட் பேத் என்ன மாதிரி சொல்லி கேட்குறீங்க. இப்போ நாங்கள் எங்களோட ப்ரொமோஷன் செய்யும் பொழுது எங்களோட பிரைட் மெயின்ஸ் காலேஜில் வெப்சைட்டை போட்டிருந்தோம்னா, இப்ப அந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் யாருன்ற விஷயத்த வந்து இப்போ நாங்கள் சொல்ல முன்னால இப்போ எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்து வந்து எங்கள் பிரைட் மெயின்ஸ் காலேஜ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட். சுமார் ஒரு 5 வருடத்துக்கு மேலாக வந்து நாங்கள் ஆன்லைன் கற்கிணறி வந்து மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடத்திட்டு வரோம். இப்ப இது வந்து எங்களோட 5வது பேஜ். அஃப்ரீத் சார், ரிக்வான் சார், அஹ்சன் சார் எடுக்கிறது வந்து அவங்க 2வது பேஜுக்கு எடுக்கிறாங்க. இப்போ கரண்ட்லியாக வந்து நாங்கள் டிப்ளமா இன் இங்கிலீஷ், ஐடி, சைக்காலஜி, கெரியர் கைடன்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் செஞ்சுட்டு வரோம். அப்போ இது வந்து இலங்கை கொம்பனிகள் சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம். யூபிஇ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அப்ரூவல் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட். ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் விதத்தை பற்றி யோசிக்க தேவையில்லை. கவர்மெண்ட் அப்ரூவல் உள்ள ஒரு இன்டர்நேஷனல் அப்ரூவல் உள்ள ஒரு சர்டிஃபிகேட் தான் அது. ஸோ இப்போ சிலவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்கடா, கோர்ஸ் வந்து இப்போ சீப்பான ஒரு ப்ரைஸை தானே வழங்குறோம். அப்ப அதால வந்து இந்த சர்டிஃபிகேட் வெளியிட்டில்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ நம்மளும் அப்படி செய்யலாம். எங்களோட நோக்கத்தை வந்து நான் ஃபெஸ்ட்டுக்கே சொல்லியிருந்தோம்னா, என்னன்னா இப்போ ஏழை மாணவர்களும் கல்வி கற்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தான் இந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்போ இதில் வந்து இந்த காலேஜ் நடத்துறதால, இந்த கிளாஸ் நடத்துறதால எங்களுக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டும் இல்லை. எல்லாமே வந்து ஒரு சமூக நலனுக்காக வேண்டி தான் செஞ்சுட்டு போகிறோமே தவிர வேற எந்த நோக்கமுமே இல்லை. வேற என்ன சைடு டவுட் சொன்னால் நீங்கள் கேட்கலாம். ஓ டவுட்ஸ் வந்துட்டு நீங்கள் பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் கேட்கலாம். ஓகே சார், அப்போ நம்ம என் பண்ணோம்னா. ஓகே, ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஓகே சார், ஜஸாக்கல்லா. ஓகே ஓகே, ஸோ we'll end up the session.